அப்பாவும் சந்நிதியில் எப்போது நான் வந்து நிற்பேன் அப்பா. உங்க சந்நிதியே இதுவரை உதவி செய்தி இதுவரை உதவி செய்தி அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி என் பலி என்னுடைய மாம்சம். People of God, hand of God that is protecting us. Hand of God means hand of God that provides us. Hand of God that leads us. Hand of God that wipes away all our tears. Hand of God that refines us, shapes us and molds us. Hand of God that comforts us. And whenever we feel down, it is a hand of God that is hugging. Whatever the Pharaoh's hand that you are under in. Maybe you may tell, Pastor, for a long time it seems like Pharaoh's hand is controlling me. I couldn't able to achieve what I needed to achieve. I couldn't able to go to the places where I needed to go. I see this constant affliction in my life, constant problem in my life. There is a hand that is oppressing me. There is a hand that is putting me in a poverty. But today God is telling you, God will deliver you from the hand of Pharaoh. Whatever the broken parts in your life, there is a hand that will restore you. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாவற்றையும் மறந்து அப்படியே ஆவில நீங்க ஃப்ளோ ஆகுங்க பார்க்கலாம். லேட்டா ராக்கை ஷடர் ஹந்தனை மேஷண்டில் ரிப்ராந்தன மௌஷடல பிராந்தனமா அப்படியே உங்களுடைய வாய்களை அந்நிய பாஷையினால காலை நேரத்தில் நிரப்புங்க. Thank you Holy Spirit. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் மாறாதவர், நீர் மாற்றுகிறவர், எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை அழைத்தவர், பேர் சொல்லி கூப்பிட்ட தெய்வமே. We love you Holy Spirit. Rabba shantana mara katana ma shandala riyantanama லேரேபி காத்தனமா. ஆண்டவரே, காலை நேரத்தில் உம்முடைய பலிபீடத்துக்கு முன்பதாக நான் நிற்கிறேன். ஆண்டவரே, அங்கீகரிக்கிற ஆவியானவர், எங்களை அழகாக ஏற்றுக்கொள்ளுகிறவர், எங்களை கட்டி பிடிக்கிறவர், எங்களை அரவணைக்கிறவர், எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர். We love you Holy Spirit. லேபா ஷாண்டலாரா காந்தன. யாரும் அமைதியா இல்லாம நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையில பேசுறவங்க நல்ல வாய்களை திறந்து உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வரத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. ரேகா டேரபா ஹட்டனே காந்தன மா ஷாண்டலாரபா லேமியான்ட. என்னை எழுப்பி விட்டதற்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் என்னை இன்னும் நிலைநாட்டி இருக்கிறதற்காக நன்றி. உங்க மேல ஆண்டவரே, என் மேல உம்முடைய கண்ணை நீர் வைத்திருப்பதற்காக நன்றி. கிருபையை வைத்திருப்பதற்காக நன்றி. Thank you Holy Spirit. ரிபா ஷடலர மகௌதனே மீ ஷண்டல ரபாதியாந்தனமா லேபால ரஹாதியாந்தனமா. முழு மனதோடு நான் ஆராதிக்கிறேன், முழு பலத்தோடு நான் ஆராதிக்கிறேன், முழு எண்ணங்களோடு முழு சிந்தையோடு நான் ஆராதிக்கிறேன். Thank you Lord Holy Spirit. என்னுடைய மாம்சத்தை நான் பலிபீடத்தில் இன்னைக்கு நான் வைக்கிறேன். என்னுடைய ஆசைகளை நான் பலிபீடத்தில் வைக்கிறேன். என்னுடைய ஆண்டவரே பிளான்ஸை, என்னுடைய திட்டத்தை நான் பலிபீடத்தில் வைக்கிறேன். காலை நேரத்தில் உம்மை தேடி வந்த ஒரு முகம் கூட வெட்கப்பட்டு போகவே போகாது. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. கமான், உங்களுடைய வாய்களை, உங்களுடைய பாத்திரத்தை அவருடைய அந்நிய பாஷையினால நிரப்புங்க. லமானா ஹந்தனமா கதயா டோலோ ரோபோ கோதியாந்தனமே லிபோ ஷடல ரகாத்தியா டல ரபா ஹோதியாந்தனமா. நீங்க எதது வார்த்தையினால சொன்னீர்களோ உங்களுடைய கரம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. லேபா ஷாண்டோலோரியா தனமா. Thank you Holy Spirit. El Shaddai, El Elyon, Elohim, Oneme Karana Mashantala Rabatiantana. Hallelujah. We love you Holy Spirit. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது என்னை காலை நேரத்தில் நீங்க தான் ஆராதிக்கணும் அவரை பார்த்து. கனிதரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். கனிதரும்
ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நீங்க போதும், நீங்க போதும் இயேசப்பா. சமூகம் எனக்கப்பா, அப்பாவும் சந்நிதியில் எப்போது நான் வந்து நிற்பேன். அப்பா உங்க சந்நிதியே நான் நினைச்சிட்டேன், வந்து வலது கரத்தை மேல உயர்த்தி நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் கட்டி பிடிக்கிறோம், பாதத்தை கண்ணீரால நினைக்கிறோம், பாதத்தை தேர்ந்தெடுக்கிறோம் எனக்கப்பா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகள் காயப்படுத்தும், இயேசு சொல்லுகிற வார்த்தைகள் உங்களை கட்டும். எங்களை மறக்கிறோம், எங்களை மறக்கிறோம் ஐயா, ஒரு வார்த்தை, ஐயா ஒரு வார்த்தை, என்னுடைய உடல்நிலை சரியாகும், என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை என் கண்ணீர் அழைச்சல, என்னுடைய பாடுகளை, என்னுடைய ஏக்கத்தை வாஞ்சைய, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா, ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவர்கிட்ட வார்த்தையை கேளுங்க, ஐயா ஒரு வார்த்தை போதும், ஐயா ஐயா ஒரு வார்த்தை போதும். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் உம் சந்நிதி, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய நிழல், உம்முடைய வெளிச்சம். ஓ ராமா நாமா காஷே நான் திரும்பேனே உம் சந்நிதியில், உம் சந்நிதியில் முழங்காலில். Oh, I surrender myself completely into your hand, Holy Spirit. There is no one else like you.
There is no power like you. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மையே நான் நேசிப்பேன். இந்த உலகத்தை அல்ல. I prefer you today. I choose you over everything. I choose God over the blessing. I choose God over all the worldly desires, pleasures. Oraba katene mi shantanama. Odevala ramashe. Hallelujah. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி கொஞ்ச நேரம் துதிகளை செலுத்தி லேபா ஷாடல ரமா காந்தனே கொஞ்ச நேரம் அனலாய் அவருடைய சமூகத்துல பலிபீடத்துல எப்பொழுதுமே அந்த 7 குத்து விளக்கு எழுந்து கொண்டே இருக்கும். அவருடைய சமூகத்துல நம்ம தான் விளக்காக இருக்கிறோம். ரீஷேட்டரி பரா காந்தேனி மீ சாண்டல ரமா தனமா கொஞ்ச நேரம் நல்ல கரங்களை தட்டி வாய்களை நல்ல அந்நிய பாஷையினால நிரப்பி லம்பாடா கதனமா ஷாண்டோலோ ரியான்சனா என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், திசைகளை திருப்புகிறவர், காற்றை நம்ம பக்கமா வீச செய்கிறவர், சாதகமாய் மாற்றுகிறவர், நம்ம கரத்துல திறவுகோலை கொடுத்திருக்கிறவர். நம்ம எதை எது கட்டுகிறோமோ அது பூலோகத்துல நமது பரலோகத்துல கட்டப்படும். எதை எது கட்டுகளை அவிழ்க்கிறோமோ அது பரலோகத்துல கட்டுகளை அவிழ்க்கப்படும். அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. Come on, use all the authority. Whatever I bound on this earth shall be bound in heaven. Whatever I loose on this earth shall be loosed in heaven. Thank you for your glory. Thank you for your presence. Fill this place, fill this arena, fill this room with your presence. Fill our family, fill my life. Lebata namako terabasha. வெறுமையா அனுப்பிராதுங்க. வெறுமையா இருக்க ஆசைப்படுகிற மனிதன் அல்ல. நான் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படுகிறேன். உம்முடைய தயவினால, கிருபையினால, அபிஷேகத்தினால நிரப்புங்க 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 நிரப்புங்க. புதிய glory, புதிய மகிமையை நான் பார்க்கணும். Holy Spirit rekata namashelere. Hallelujah. Oh, we love you Jesus. Hallelujah. கர்த்தர் அவருடைய சமூகத்துல நம்மளை ஆர்மியா ஒரு சோல்ஜராக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய சமூகத்துல அவருடைய ராஜ்யத்துல நான் அவருக்கு வேலை பார்க்கிற சோல்ஜர்? ஒரு சோல்ஜர் எப்படி குடும்பத்தை விட்டு நாட்டை விட்டு அவனுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் விட்டு எப்படி நாட்டுக்காக அந்த எல்லைகளை எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய ராஜ்யத்தை பாதுகாக்கிற அப்பேற்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி I am a soldier in your presence. நான் உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு கிதியோனாக ஒரு தாவீதாக இருக்கிறதற்காக நன்றி. ரைமனா மாட்டே ரகட ஹண்டல மாந்தோர விகாந்தோல ரிஹாச்சென்டல ரபா லேகாரா தியான்தெனே மீஷடல ரஹந்தனமா. ரெண்டு கரங்களை உயர்த்தி எனக்கு உம்முடைய பிரசன்னம் வேணும். அவருடைய பிரசன்னத்தை கட்டி பிடிச்சு I love you Holy Spirit. I adore you. I lift your name above all the names. ஆராதிக்கிறத தவிர எனக்கு எந்த விதமும் எனக்கு திருப்தி படுத்தாது, என்னை சந்தோஷப்படுத்தாது. வேதம் சொல்லுகிறது அவர் ஆராதனைகளை விரும்புகிற தெய்வம். இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்ததற்கு காரணமே எனக்குன்னு ஒரு ஜனத்தை ஆராதிப்பதற்காக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் படைத்ததற்கு காரணமே அவரை ஆராதிப்பதற்காக. ரெண்டு கரங்களை உயர்த்தி I worship you with all my heart. I adore you. I love you. Lemanaka shantala radiantanaga. I choose you over everything. I choose you over everything Father. இன்னைக்கு உம்மை தெரிந்து கொள்ளுகிறேன், நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறேன். மார்த்தாளை போல அல்ல. அநேக காரியங்கள் அநேக தேவைகள் என்னுடைய வீட்டுக்குள்ள என்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் but today I choose to sit in your presence. I gaze upon to you. உம்முடைய glory-யை நான் பார்க்கிறேன், உம்முடைய சமூகத்தை பார்க்கிறேன், உம்முடைய கரத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். வேலைக்காரனுடைய கரம் எப்படி எஜமானுடைய கரத்தை நோக்கி பார்க்குமோ அதே போல என்னுடைய வேலைக்காரனா என்னுடைய கண்கள் உம்முடைய கரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. உம்முடைய கரத்துல தான் அபிஷேகம், உம்முடைய கரத்துல தான் மகிமை, உம்முடைய கரத்துல தான் கிருபை இருக்கிறது. உம்முடைய கரம் தான் என்னை தூக்கி எடுக்கும், உம்முடைய கரம் தான் என்னை ஆசீர்வதிக்கும். மனுஷனுடைய கரம் என்னை தள்ளி விடும், ஆனா உம்முடைய கரம் என்னை தூக்கி எடுக்கும், என்னை சிங்காசனத்தில் வைக்கும், என்னை அரவணைக்கும், என்னை அலங்கரிக்கும். We love you Holy Spirit. Hallelujah. Hallelujah. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. எத்தனை பேர் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் இம்மானுவேல் உங்களுடைய கரத்தை பிடிச்சு உங்களை கட்டி அணைச்சு உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறவர்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஹalleluya. ஹalleluya. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உமக்கு தான். ஒரு 2 நிமிஷத்துல இந்த பாடலை ஆடி பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம்.
காலையில சூரியன் வருவதற்கு முன்பதாகவே we seek your face Lord. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா அப்படியே ஆடி பாடி அப்பா 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 உங்களுக்கு தான் அப்பா அப்பா என் இயேசு அப்பா என்னை மகனாக ஏற்றுக்கொண்டு எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்து 24 நவம்பர் மாதம் இதுவரை உதவி செய்தி ஒரே காசேலே இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி எபினேசர் எபினேசர் அதிகாலை அதிகாலை ஸ்தோத்திர பலி என் பலி என்னுடைய மாம்சம் என்னுடைய இருதயம் என்னுடைய சிந்தனை பலிபீடத்துல வைக்கிறேன். தலைக்கு மேல கைத்தட்டி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு இயேசு ராஜா அப்பா உங்களுக்கு தான் அப்பா 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 அப்பா உங்களுக்கு தான். Thank you Holy Spirit. சுத்தநாமத்துக்கு சோத்திரம். போன மாதம் பாப்பாவுக்கு மாற்றி உடம்பு சரியில்லாமல் இருந்தது. பாப்பா கையெல்லாம் உடஞ்சி மாற்றி உடம்பு சரியில்லாமல் இருந்தது. போன மாதம் ஜெபத்துக்கு வந்தோம். கர்த்தர் அற்புதமாக சுகம் தந்து கர்த்தருக்கு இதுவரை எந்த பலவீனம் இல்லாமல் பாப்பாத்து கர்த்தர் சுகம் தந்து நல்லா வச்சிருக்கிற கர்த்தர் கோடானு கோடி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பொள்ளாச்சியிலேருந்து 3ஆவது தடவை வரேன். எனக்கு ஜனவரி மாதம் வரும்போது இந்த தொடை எலும்பு வந்து பயங்கர வலி. எனக்கு அடிக்க ஒரு தடவை அந்த மாதிரி வரும். 8 சின்ன ஸ்டெப்பு கூட மேலே ஏற முடியாது. இங்கே வரும்போது வியாழக்கிழமை நைட்டே அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படிடா இந்த கட்டோடைக்கிற ஜெபத்துக்கு நம்ம போவோம் அப்படின்ட்டு அந்த வழியோடு தான் இங்கே நான் கடந்து வந்தேன். இங்கே வரும்போது உட்கார முடியல, மண்டி முழங்கால் படி போட முடியல. நான் போகும்போது ஜெபிச்சேன், ஆண்டவரே எனக்கு இந்த வீட்டுக்கு போகிறக்குள்ளே ரெடியாகி வரவே கூடாது. ஏன்னா இது மாதத்துக்கு 2 தடவை வந்துடும். கால் நீட்டி தூங்க முடியாது, படி ஏற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் சொல்லிட்டு போனேன், நான் இங்கே இந்த வாசப்படி தாண்டும் போது நினச்சிட்டு, ஆண்டவரே நான் ஒரு சாட்சியை இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு போனேன். அதுக்கப்புறம் இந்த 3 மாதமாக எனக்கு இது வரல. இது 2வது மாதமே சாட்சி சொல்லலாம்னு நினச்சி என்னால் இங்கே வர முடியல. நிறைய இன்றைக்கும் எனக்கு லீவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இல்லை நான் சாட்சி சொல்லி ஆகணும், சர்ச்சில் போய் நான் போய் ஆவேன்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு சுகம் கொடுத்த தேவனுக்கு கொடான்னு கொடி ஸ்தோத்திரம். அவர்கள் உன் வாக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலொழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் பார்வோன் உங்களை போக விடுவான். Today I'm going to talk about the hand of God. இந்த நாளிலும் நான் பேச போகிற தலைப்பு கர்த்தருடைய கரம். How many people can tell me that hand of God that had led me here? எத்தனை பேர் கர்த்தருடைய கரம் தான் என்னை இங்கே நடத்தினது என்று சொல்ல முடியும்?
People of God, hand of God that is protecting us. கர்த்தருடைய கரம் தான் நம்மை பாதுகாக்கிறது. Hand of God means hand of God that provides us. அந்த கர்த்தருடைய கரம் தான் நமக்கு கொடுக்கிறது. Hand of God that leads us. அதுதான் நம்மை நடத்துகிறது. Hand of God that wipes away all our tears. நம்முடைய கண்ணீரை துடைக்கிறது. Hand of God that refines us, shapes us and molds us. நம்மை உருவாக்குகிறது, அவருக்கு ஏற்றமாய் நம்மை வடிவமைக்கிறது. Hand of God that comforts us. அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. And whenever we feel down, it is a hand of God that is hugging us. நாம் குறைந்து இருக்கும் பொழுது அதுதான் நம்மை அரவணைத்துக் கொள்கிறது. Hallelujah. Here the Bible says, unless until Pharaoh see the hand of God, he will never let you to go. பார்வோன் தேவனுடைய கரத்தை பார்க்காவிட்டால் நிச்சயமாய் அவன் விட மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. Pharaoh will never let you to go, never let you to be free unless until he see the hand of God. தேவனுடைய கரத்தை அவன் பார்க்காவிட்டால் நிச்சயமாய் அவன் விடுதலை கொடுக்க மாட்டான் என்று சொல்கிறது. You will see the power of God. தேவனுடைய வல்லமையை பார்க்க You will போகிறீர்கள். see how that God's hand is leading you through all the worst scenarios and circumstances in your life. எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் எப்படி நடத்துகிறது என்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Hallelujah. People of God, there are over 40 plus times the Bible has mentioned the hand of God. 40க்கும் மேற்பட்ட முறை கர்த்தருடைய கரத்தை குறித்து வேதம் சொல்கிறது. You must understand, every time the Bible mentions the expression of hand of God, God means something significant in that certain time. ஒவ்வொரு முறையும் அந்த கர்த்தருடைய கரத்தை பற்றி சொல்லும் பொழுது தேவன் ஒரு வித்தியாசமான ஒரு வினோதமான ஒரு காரியத்தை செய்கிறார். There is a difference between when God says I am with you and when God says my hand is with you. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் சொல்வதற்கும் என்னுடைய கரம் உங்களோடு இருக்கிறது என்று தேவன் சொல்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. Hallelujah. Touch your neighbor and tell them God is not just with you, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களோடு மாத்திரம் இருக்கிறதில்லை, but his right hand is upholding you. அவருடைய வலது கரம் உங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. His hand is covering you. அவருடைய கரம் உங்களை His சூழ்ந்திருக்கிறது. hand is protecting you. அவருடைய கரம் உங்களை பாதுகாக்கிறது. His hand is feeding you. அவருடைய கரம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. And his hand is lifting you up. பார்வோன் நிச்சயமாய் என்னுடைய கரத்தை பார்க்காவிட்டால் அவன் உங்களை விட மாட்டான். Pharaoh will see God's hand upon your life. பார்வோன் உங்கள் மேல் தேவனுடைய கரம் இருக்கிறதை பார்க்க போகிறான். Touch at least two neighbor and shake their hands and tell them Pharaoh will see God's hand. பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பார்வோன், உங்களுக்கு எதிராக இருக்கிற பார்வோன் நிச்சயமாய் தேவனுடைய கரத்தை பார்க்க Your போகிறான். neighbors will see God's hand upon your life. உங்களை வீட்டை சுற்றிலும் இருக்கிறவர்கள் தேவனுடைய கரத்தை பார்க்க Your போகிறார்கள். family will see God's hand upon your life. உங்கள் மேல் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தை பார்க்க போகிறார்கள். Your friends will see God's hand upon your life. உங்கள் நண்பர்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தை பார்க்க Your போகிறார்கள். enemies will see God's hand upon your life. உங்களை எதிர்க்கிறவர்கள் தேவனுடைய கரத்தை பார்க்க போகிறார்கள். Hallelujah. Even though when I walk through the valley of shadow of death, I fear no evil because his rod and his staff will comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், அவருடைய கோலும் தடியும் நம்மை வழி நடத்துகிறது. Because his hand that is leading you. அவருடைய கரம் தான் நம்மை நடத்துகிறது. Can I hear a louder hallelujah? ஹல்லேலூயா. People of God, David, he says, as a servant looking at the master's hand, my eyes are looking at your hand. தாவீது சொல்கிறார், ஒரு வேலையாள் தன்னுடைய எஜமானுடைய கைகளை பார்க்கிறது போல என்னுடைய கைகள் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்கிறார். And even the Bible says in 139, one of my favorite psalm, from verse 5 to 10, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும், இப்ப எல்லாரும் சேர்ந்து, அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. This is one of my favorite psalm. இது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சங்கீதம். David, he says, where I shall run from your spirit, God. உம்முடைய ஆவியை விட்டு நான் எங்கே போவேன் என்று I தாவீது cannot run கேட்கிறார். away from your hand. உம்முடைய கரத்தை விட்டு நான் ஓட முடியாது. Even if I have a wings and fly to the uttermost part of this ocean. எனக்கு செட்டைகள் இருந்து இந்த கடலுக்கு அப்புறம் நான் பறந்து சென்றாலும், Even if I have a wings and fly to the deepest part of this earth. இந்த உலகத்தின் அது பாதாள சூழ்நிலைக்கு நான் கடந்து சென்றாலும், Even there I will see your hand. அங்கேயும் உம்முடைய கரத்தை நான் And your பார்ப்பேன்.
right hand is leading me. உம்முடைய வலது கரம் என்னை நடத்தும். Your right hand is holding me. உம்முடைய வலது கரம் என்னை பிடித்துக் I know கொண்டிருக்கிறது. that I am not alone. நான் தனியா இல்லை. When I down fall, your hand is picking me up. நான் கீழே விழுந்திருக்கும் பொழுது நீர் என்னை உயர்த்துகிறீர். Hallelujah. His hand, you will never escape God's hand. அவருடைய கரத்தை விட்டு நாம் எப்பொழுதும் விலகி இருக்க முடியாது. God's hand is always there for you. அவருடைய கரம் எப்பொழுதும் உங்களுக்காய் இருக்கிறது. Before the tears run down from your eyes, God's hand will wipe the tears. நம்முடைய கண்களிலே கண்ணீர் வழிகிற போதே தேவனுடைய கரமும் அதை துடைத்துக் கொண்டே இருக்கிறது. Before you are tearing up for the needs, God's hand will provide the needs. நாம் தேவைகளை சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே அவருடைய கரம் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. Jeremiah, he says, it is God's hand that picked me up. எரேமியா சொல்லுகிறார், தேவனுடைய கரம் தான் என்னை தெரிந்தெடுத்தது என்கிறார். I was disqualified. நான் அதற்கு பாத்திரன் அல்ல. I was unvalidated by the world. நான் இந்த உலகத்தினால் சரியாக மதிப்பிடப்படவில்லை. I was rejected by this world. இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்டேன். But one hand that picked me up, that is the hand of Jehovah. ஆனால் யெகோவாவுடைய கரம் என்னை தெரிந்தெடுத்தது. God's hand that picked me up. அவருடைய கரம் தான் என்னை பிரித்தெடுத்தது. I didn't hold his hand, but he has held my hand. நான் அவருடைய கரத்தை பிடிக்கவில்லை, அவர்தான் என்னை பிடித்துக் கொண்டிருக்கிறார். I didn't choose God, but God has chosen me. நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் என்னை தெரிந்து கொண்டார். Can I hear a louder hallelujah? Hallelujah. David, he says, I would rather fall in the God's hand than to fall in the hands of men. நான் மனிதருடைய கரங்களிலே விழுகிறதை பார்க்கிலும் தேவனுடைய கரத்திலே விழுவது நலமாயிருக்கும் என்று தாவீது சொல்கிறார். Because David knows if he falls in the hands of men, தாவீதுக்கு மனிதருடைய கரத்திலே விழுந்தால் என்ன ஆகும் என்று தெரியும். because they will treat David badly. அவர்கள் தாவீதை சரியாக நடத்த மாட்டார்கள். They will beat him up. அவனை அடித்து போடுவார்கள். They will throw him and destroy his life. அவனுடைய வாழ்க்கையை முற்றிலும் நொறுக்கி போடுவார்கள். But David, if he fall in the hand of God, ஆனால் தேவனுடைய கரத்திலே அவன் விழுந்தால் God will restore him. அவனுடைய வாழ்க்கை மீண்டுமாய் God will கட்டப்படும். build him up. அவனுடைய வாழ்க்கை And சீராக்கப்படும். God will make him to sit at the right hand of the throne. தேவன் அவனை வலது பார்சத்திலே உட்கார வைப்பார். Hallelujah. Hallelujah. God's hand that protect us. அவருடைய கரம் தான் நம்மை பாதுகாக்கிறது. People of God, today I'm going to talk about two significant works of God's hand upon your life. தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய இரண்டு முக்கியமான காரியங்களை நான் சொல்ல The விரும்புகிறேன். first one, God's hand will deliver you from the hand of Pharaoh. முதல் காரியம், தேவனுடைய கரம் பார்வோனுடைய கரத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறது. The second one, God's hand will complete you. இரண்டாவது காரியம், தேவனுடைய கரம் உங்களை நிறைவான மனிதனாய் மாற்றுகிறது. Exodus chapter 3 verse 8, it says, until Pharaoh sees my hand, he will never take off his hand from my people. நாம் யாத்திராகமத்திலே வாசித்தோம், பார்வோன் தேவனுடைய கரத்தை பார்க்காவிட்டால் நிச்சயமாய் அவன் வெளியே விட மாட்டான் என்று நாம் வாசித்தோம். People of God, you must understand Egypt meaning bondage. எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனத்தை காட்டுகிறது. Egypt meaning oppression. எகிப்து நமக்கு கொடுமை நெருக்கத்தை சுட்டி காட்டுகிறது. We all know 430 years people of Israelites, they were under slavery, under the hand of Pharaoh. பார்வோனுடைய கரத்திற்கு கீழாக 430 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். The hand of Pharaoh oppressed them. பார்வோனுடைய கரம் அவர்களை ஒடுக்கிற்று. The hand of Pharaoh suppressed them. பார்வோனுடைய கரம் அவர்களை நெருக்கி போட்டது. The hand of Pharaoh afflicted them. பார்வோனுடைய கரம் அவர்களை கொடுமைப்படுத்தினது. The hand of Pharaoh put them in a poverty. பார்வோனுடைய கரம் அவர்களை ஏழ்மைக்குள்ளாக்கினது. The hand of Pharaoh controlled them. பார்வோனுடைய கரம் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது. Not for 2 years, 10 years, 20 years, but 430 years the people of Israelites, they were under the control of Pharaoh's hand. இது 10 20 வருடங்கள் அல்ல, 430 வருடங்கள் பார்வோனுடைய கரத்திற்கு கீழாய் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். There was no future for the people of Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்காலம் இல்லை. If they wanted to go to place, they couldn't able to go because Pharaoh's hand was controlling them. அவர்கள் எதிர்பார்த்த இடத்திற்கெல்லாம் அவர்களால் செல்ல முடியவில்லை, ஏனென்றால் பார்வோனுடைய கரம் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் There was no வைத்திருந்தது. future for people of Israelites. அவர்களுக்கு எந்த ஒரு எதிர்காலமும் இல்லை. Because Pharaoh's hand was feeding them. ஏனென்றால் பார்வோனுடைய கரம் தான் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. And Pharaoh's hand was giving them money. பார்வோனுடைய கரம் தான் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டிருந்தது. Pharaoh's hand putting them in a hard labor. பார்வோனுடைய கரம் தான் அவர்களை கொடுமையான வேலைக்குள்ளாய் நடத்தி If கொண்டிருந்தது. normally people work for 8 to 10 hours, but under Pharaoh's hand you must work for 16 to 18 hours. ஒருவேளை 8 முதல் 10 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருந்தால் பார்வோனுடைய கரத்திற்கு கீழாய் 16 மணி நேரத்துக்கு மேலாய் வேலை செய்ய வேண்டியிருக்கும். Pharaoh will put you in a hard labor and give you small wages. பார்வோன் கடுமையான வேலைகளை கொடுத்து குறைவான மதிப்பை கொடுப்பான். The moment when you receive a money from anybody's hand,
நாம் யாரோ ஒருத்தருடைய கரத்திலிருந்து நாம் பணத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது you become slave to that hand. நாம் அந்த கரத்திற்கு அடிமையாகிறோம். The moment when you receive a money from anybody's hand, you become slave to that hand. யாரோ ஒரு இடத்திலிருந்து நாம பணத்தை பெற்றுக்கொள்வோமானால் அவருக்கு நாம் அடிமையாகிறோம். You may not like that person. நமக்கு ஒருவேளை அவரை பிடிக்காமல் இருக்கலாம். You may not agree with that person. நாம் ஒருவேளை அவரோடு ஒத்து போகாமல் That இருக்கலாம். person might be a murderer. அவர் ஒருவேளை கொலைகாரனாக கூட இருக்கலாம். The person might be a very evil and bad person. அவர் ரொம்ப மோசமான நபராய் இருக்கலாம். But when you receive a money from that kind of person, you become slave to that person. ஆனால் அப்படிப்பட்ட நபரிடமிருந்து நாம் பணத்தை பெறும் பொழுது அவருக்கு அடிமையாகிறோம். 430 years the people of Israelites, they know what kind of life they were living. 430 வருடங்கள் அவர்கள் மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து There கொண்டிருந்தார்கள். was no way to escape from this life. இந்த வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விடுதலையாக்க வழியே இல்லை. And now God spoke to Moses. ஆனால் அப்பொழுது தேவன் மோசேயிடம் I பேசினார். have heard their cries. அவருடைய கூக்குரலை நான் I கேட்டேன். have seen the afflictions of my people. அவர்கள் படுகிற கஷ்டங்களை நான் பார்த்தேன். Therefore I'm going to stretch out my hand upon my people. என்னுடைய கரத்தை நீட்டி நான் அவர்களை விடுதலையாக்க And I'm போகிறேன். going to bring them out of the land of Egypt. அந்த எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்க போகிறேன் I'm going to என்கிறார். deliver them completely. அவர்களை முற்றிலுமாய் நான் விடுதலையாக்க They will have போகிறேன். a future. அவர்களுக்கு எதிர்காலம் They will இருக்கும். have a good days. அவர்களுக்கு நல்ல They நாட்கள் will இருக்கும். shine like never before. அவர்கள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு They வாழ்க்கை will வாழ go from one போகிறார்கள். glory to the next glory. ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு They செல்வார்கள். will live in a land of milk and honey. அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வாழ்கிறார்கள். I am going to protect them. அவர்களை நான் I பாதுகாக்க am going to போகிறேன். lead them. அவர்களை நான் நடத்த போகிறேன். Because it's not that I'm with them, but my hand is with them. அது நான் அவர்களோடு இருக்கிறது மாத்திரமல்ல, என்னுடைய கரமும் அவர்களோடு இருக்கிறது. Can I hear a hallelujah? ஹalleluya Hallelujah. ஹalleluya. Whatever the Pharaoh's hand that you are under in. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கரத்திற்கு கீழாய் இருக்கிறீர்கள்? Maybe you may tell, Pastor, for a long time it seems like Pharaoh's hand is controlling me. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில ஒரு பார்வோனுடைய கரத்தை போன்று ஏதோ ஒன்று என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். I couldn't able to achieve what I needed to achieve. நான் சாதிக்க நினைக்கிற காரியத்தை என்னால் சாதிக்க முடியவில்லை என்று சொல்லலாம். I couldn't able to go to the places where I needed to go. நான் போக வேண்டிய சூழலுக்கு போக வேண்டிய இடத்திற்கு என்னால் செல்ல முடியவில்லை என்று சொல்லலாம். I see this constant affliction in my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு தொடர்ச்சியான ஒரு நெருக்கம் இருக்கிறதை பார்க்க I am முடிகிறது. seeing the constant problem in my life. என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு முடிவே இல்லை என்று There is சொல்லலாம். a hand that is oppressing me. ஏதோ ஒரு கரம் என்னை அழுத்திக் There is a கொண்டிருக்கிறது. hand that is putting me in a poverty. என்னுடைய அந்த ஒரு கரம் தான் என்னை ஏழ்மையிலே There is வைத்திருக்கிறது. a hand that is entangling me and covering me. அந்த ஒரு கரம் தான் என்னை மறைத்து என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. But today God is telling you, ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், God will deliver you from the hand of Pharaoh. ஆனால் தேவன் அந்த பார்வோனுடைய கரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தர Touch போகிறார். your neighbor and tell them, God will deliver you from the hand of Pharaoh. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அந்த பார்வோனுடைய கரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க The போகிறார். suffering is not for a long time. இந்த பாடுகள் அதிக நாட்களுக்கு The அல்ல. tears is not for a long time. இந்த கண்ணீர் அதிக நாட்களுக்கு அல்ல. This debts is not for a long time. இந்த கடன்கள் அதிக This நாட்களுக்கு அல்ல. loss is not for a long time. இந்த தோல்விகள் அதிக You நாட்களுக்கு will see இல்ல. the God's hand before December 31st. 31ஆம் நாளுக்கு முன்பாக கர்த்தருடைய கரத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க God's போகிறீர்கள். hand will lead you. கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். And he will stretch his hand towards you. அவருடைய கரத்தை உங்களுக்கு நேராக அவர் நீட்டுவார். Hallelujah. ஹalleluya. The Bible says his hand is not too short that he cannot deliver you. அவருடைய கரம் குறுகினதாக இல்லை, நிச்சயமாய் அவர் உங்களை வழி நடத்துவார். Touch two neighbors and tell them, பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, his hand is not too short that he cannot deliver you. அவருடைய கரம் குறுகினதாக இல்லை, அவர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்குவார். His ears are not too dull that he cannot hear you. அவர் நிச்சயமாய் கேட்கிற தேவனாயிருக்கிறார், அவர் செவிடர் அல்ல. His eyes are not too dim that he cannot see you. அவருடைய கண்கள் தெளிவாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. He can see you, he can walk with you, he can hold your hand and he will lead ahead of you. அவர் உங்களை நடத்துவார், உங்களை பிடித்துக் கொண்டு உங்களுக்கு முன்பாய் அவர் செல்கிறவராய் இருக்கிறார். Can I hear a hallelujah? ஹalleluya. Whatever the broken parts in your life, உங்களுடைய வாழ்க்கையில உடைந்து போன பகுதிகளை எல்லாம் there is a hand that will restore you. அந்த கரம் சீராக்கும், அதை செம்மைப்படுத்தும். Amen. Deuteronomy chapter 26 verse 8. உபாகமம் 26:8 வசனம். It says, the Lord brought out of the Egypt with a mighty hand
and stretched out arms with signs and wonders. எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். The Bible doesn't say God just brought me out of the Egypt, but Bible says God has brought me out of Egypt with his mighty hand. ஆண்டவர் எகிப்திலிருந்து ஏதோ சாதாரணமாய் அவர்களை கொண்டு வரவில்லை, பலத்த கரத்தினால் அவர்களை கொண்டு வந்தார். The Pharaoh's eyes have seen how the Red Sea parted into two. பார்வோனுடைய கரம் எப்படி செங்கடல் இரண்டாக பிளந்தது என்று பார்த்தது. Pharaoh's eyes have seen how the water turned into blood. தண்ணீர் எப்படி ரத்தமாய் மாறினது என்று பார்வோன் பார்த்தான். Pharaoh's eyes have seen the God's hand, mighty hand was upon the people of Israelites. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவனுடைய கரம் தொடர்ந்து இருக்கிறதை பார்வோன் பார்த்து கொண்டே இருந்தான். Remember, கவனமாய் பாருங்க, the moment when people see God's hand upon your life, உங்களுடைய வாழ்க்கை மேல் தேவனுடைய கரத்தை ஒருவர் பார்க்கும் பொழுது the Pharaoh's hand will be removed. பார்வோனுடைய அந்த கட்டு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்படும். The moment when God put his hand upon you, உங்கள் மேல் தேவனுடைய கரம் வைக்கப்படும் பொழுது the Pharaoh will take his controlling hand, his strongholds from your life. இந்த பார்வோனின் அடிமைத்தனம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படும். I have a question, whose hand that is protecting you? இந்த நாளிலே ஒரு கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையை கட்டுக்குள் வைத்திருக்கிறது எந்த கரம்? Whose hand is providing you? யாருடைய கரம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது? Whose hand that is giving you a money? எந்த கரம் உங்களுக்கு பொருளாதார தேவைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது? People of God, God he wants to take a complete control on your life. தேவன் அவர் முழுமையாய் உங்களுடைய வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். It's all about whose hand that you are in. நீங்கள் யாருடைய கரத்திலே இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். Hallelujah. Hallelujah. Just imagine, for an example, if this phone is in my hand, ஒரு யோசித்து பாருங்கள், இந்த போன் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. this phone price would be 1,000 rupees in my hand. என்னுடைய கரத்தில் இருக்கும்போது இது வெறும் ஒரு 1000 ரூபாய் இருக்கலாம். But if the same phone would be in the hand of actor Vijay, இதே போன் ஒரு நடிகருடைய கரத்தில் இருக்குமானால் this price would be 50,000 rupees. அது 50,000 வரைக்கும் மதிப்பு போகும். The same phone would be in the hand of our chief minister. அதே போன் நம்முடைய முதலமைச்சர் கரத்தில் இருக்குமானால் This price would be 1 lakh. அது 1 லட்சம் வரைக்கும் போகலாம். The same phone would be in the hand of our prime minister. இதே மொபைல் போன் நம்முடைய பிரதம மந்திரி கையில் இருக்குமானால் The phone price would be 1 crore. அது 1 கோடி வரைக்கும் விலை மதிப்பு போகும். So this normal phone price is defined and determined by whose hand this is inside. இது ஒரு சாதாரண போன் தான், ஆனால் அது யாருடைய கரத்திலே இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அதோட மதிப்பு இருக்கிறது. Just imagine if this small phone could cost that much expensive for somebody who is carrying in this world, how much more you and me, we are valuable in God's hand. இந்த ஒரு சாதாரண போன் யாருடைய கரத்திலே இருக்கிறதோ அவர்களை பொறுத்து அந்த மதிப்பு மாறுமானால், விலையேறப்பெற்ற தேவனுடைய கரத்திலே இருக்கிற நாம் எப்படி மதிக்கப்படுவோம்? You are so expensive in God's hand. நாம் தேவனுடைய கரத்திலே விலையேறப்பெற்றவர்களாய் You are இருக்கிறோம். so precious in God's hand. அவருடைய கரத்திலே நாம் மிகவும் விசேஷித்தவர்களாய் Let இருக்கிறோம். not situation define your identity. சூழ்நிலைகள் நம்முடைய அடையாளத்தை தீர்மானிக்க கூடாது. Let not your family condition define your life. நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் நாம் யார் என்பதை தீர்மானிக்க கூடாது. Only God's hand can define you. தேவனுடைய கரம் தான் அதை தீர்மானிக்க God வேண்டும். says, I have engraved you on my hand. அவர் நம்மை அவருடைய கரத்திலே பொறித்து வைத்திருக்கிறார். I have even numbered the hairs of your head. நம்முடைய தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. You are a royal diadem and the crown of beauty in God's hand. நாம் அவருடைய கரத்திலே ராஜரீகமாய் இருக்கிறோம். Remember, you are a clay, God is a potter. நாம் களிமண்ணாய் இருக்கிறோம், அவர் குயவனாய் இருக்கிறார். But when potter put his hand in the mud, அந்த குயவன் அந்த களிமண் சேற்றிலே தன்னுடைய கையை வைக்கும் பொழுது the dust, the clay become a diamond. அந்த மண்ணாய் இருக்கிற ஒரு விஷயம் பொன்னாய் மாறும். When God put hand upon you, you become so expensive, so precious in his hand. தேவனுடைய கரம் நம்மேல் வைக்கும் பொழுது நாம் மிகவும் விசேஷித்தவர்களாய் விலையேற பெற்றவர்களாய் மாறுகிறோம். Until that moment you are useless, you are nothing, you are broken.
அதுவரைக்கும் நாம் பிரயோஜனமற்றவர்கள், உடைந்து போனவர்கள் தான். Nobody will desire you because you have been rejected by everybody. நாம் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருப்போம். But the moment when God puts his hand upon you, ஆனால் தேவனுடைய கரம் நம் மேல் வரும் பொழுது he will lift you up அவர் நம்மை உயர்த்துவார். and he will take you to the high places. அவர் நம்மை உயர்வான இடங்களுக்கு And கொண்டு you செல்வார். become so precious like a diamond. நாம் ஒரு பொன்னை போல புடமிட்டவர்களாய் இருப்போம். Hallelujah. Hallelujah. And the second one, when God hand is upon you, இரண்டாவது, தேவனுடைய கரம் நம்ம மேல் இருக்கும் பொழுது he will complete you. அவர் நம்மை நிறைவானவர்களாய் மாற்றுவார். He will fulfill you. அவர் நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் நடத்துவார். Can somebody read 1 Kings chapter 8 verse 15? அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தமது வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். Hallelujah. Hallelujah. Whatever that God has spoken with his mouth, he will fulfill it with his hands. தம்முடைய வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார். He is not a man that he may lie. அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல. He is not a son of man that he may repent. அவர் மனமாற மனுஷன் அல்ல. The Bible says, whenever the word proceeds out of his mouth, it shall come to pass. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them his hand will fulfill it. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய கரங்கள் உங்களை His நிறைவேற்றும். hand will fulfill everything that he has started in your life. உங்களுடைய வாழ்க்கையில அவர் தொடங்கின எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவார். Whatever that he has started, his hand will fulfill it. எதையெல்லாம் தொடங்கினாரோ அவர் நிறைவேற்றி Do முடிப்பார். not give up. எதையும் விட்டு கொடுக்க Do not வேண்டாம். quit. நீங்கள் சோர்ந்து போக His வேண்டாம். hand will fulfill it. அவருடைய கரம் You will see நிறைவேற்றும். God's hand. அவருடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். Hallelujah. Whatever that God has spoken with his mouth, his hand will fulfill it. அவருடைய வாக்கினால் சொன்ன எல்லாவற்றையும் அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். Amen. He didn't bring you this far to just to leave you. இதுவரைக்கும் அழைத்து வந்தவர் உங்களை கைவிட்டுவாரா? He brought you this far so that he can fulfill everything that he has ordained in your life. அவர் இதுவரைக்கும் அழைத்து வந்திருப்பாரான உங்களுடைய வாழ்க்கையில அவர் தீர்மானித்ததை நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். Do not doubt God. நீங்கள் தேவனை சந்தேகிக்க Do வேண்டாம். not ask questions against God. ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க Just வேண்டாம். wait in his presence. அவருடைய காலத்திற்காய் His தரித்திருங்கள். hand is working on your behalf. அவருடைய கரம் தொடர்ந்து உங்களுக்காய் His hand கிரியை is செய்து fighting on your behalf. கொண்டிருக்கிறது. உங்களுக்காய் போராடி He will கொண்டிருக்கிறது. give you victory. உங்களுக்கு ஜெயத்தை He will கொடுப்பார். not leave you. He will never forsake you. அவர் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை. Whatever the promised word that you have received, that you have heard, his hand will fulfill it. நீங்கள் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கேட்டீர்களோ அது எல்லாம் அவருடைய கரம் நிறைவேற்றும். Hallelujah. There was a bus driver. He was driving his bus from Mettupalayam to Ooty. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு ஒரு ஓட்டுநர் ஒரு பேருந்தை இயக்கி கொண்டிருக்கிறார். On the way, the bus condition became very bad. போகிற வழியில அந்த பேருந்தினுடைய நிலை தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. Lot of hurdles and ups and downs. The bus was about to flip it around. அந்த ரோட்டிலே இருக்கிற பல பிரச்சனைகள், வாகனத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அது கீழே விழுகிற நிலைக்கு போகிறது. And now all the passengers, they scream, driver, stop the bus, we want to quit this journey. அந்த பயணிகள் எல்லாம் சொல்றாங்க, டிரைவர் வண்டியை நிறுத்துங்க, நான் இதுக்கு மேல போக விரும்பல. Driver, please stop the bus, we want to quit, we want to give up on this journey. டிரைவர் இதுக்கு மேல நாங்க போக விரும்பல, நீங்க நிறுத்துங்க என்று சொல்கிறார். Please driver, stop the bus. ஐயா நிறுத்துங்க. We cannot go to our destination. இதுக்கு மேல எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்க செல்ல We want முடியாது. to turn back to our original place. நாங்க எங்களுடைய இடத்திற்கே நாங்கள் திரும்பி செல்கிறோம் என்கிறார்கள். And meanwhile, there was this small little boy sitting in the corner of the seat. அந்த பேருந்தின் ஓரத்திலே ஒரு சிறுவன் உட்கார்ந்து இருக்கிறான். And hearing songs and eating popcorn. அவன் சாப்பிட்டு கொண்டு இசை கேட்டுக்கொண்டு சாதாரணமாய் உட்கார்ந்து இருக்கிறான். And everybody, they were so shocked to see this small little boy. அந்த பயணிகள் எல்லாரும் இந்த சிறுவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். And there was this old man, he came to this little boy and he said, don't you fear, we all are trembling and grumbling, don't you fear what we are going through? அந்த பயணிகள் எல்லாம் அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கெல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறோம், உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா என்று கேட்கிறார்கள். How can you be so cool hearing songs and eating popcorns? எப்படி உன்னால இப்படி அமைதியாக சாதாரணமாக உட்கார்ந்து இருக்க முடியுது, இந்த பிரச்சனை எல்லாம் உன்னால பார்க்க முடியலையா என்று கேட்கிறார்கள். And the little boy, he said to the old man, அதுக்கு அந்த சிறுவன் சொல்கிறான், uncle, ஐயா,
The hand that was in the steering wheel is my father. அந்த ஸ்டீரிங் வீல் இருக்கிற கரம் என்னுடைய தகப்பனுடையது. I know about my father. என்னுடைய தகப்பனை பற்றி எனக்கு தெரியும். My father will never leave me, never forsake me. என்னுடைய தகப்பன் ஒரு நாளும் கைவிட மாட்டார், விட்டு விலக The bus மாட்டார். condition may not be in a good condition. அந்த வாகனம் ஒருவேளை சரியாக இல்லாமல் இருக்கலாம். The tire may be flat. அந்த டயர் பஞ்சர் ஆகி The போகலாம். brake may not work. பிரேக் ஒருவேளை வேலை செய்யாம But போகலாம். I know my father Jesus. ஆனால் என்னுடைய தகப்பனை பற்றி எனக்கு He is my driver. அவர்தான் என்னை He is the one who is leading my life. என்னுடைய வாழ்க்கையை He is the நடத்துகிறவர். one who is controlling it. என்னுடைய வாழ்க்கையை கட்டுக்குள் Do not வைத்திருக்கிறார். worry, uncle. My dad will take to the right destination. என்னுடைய தகப்பன் சரியான இடத்திற்கு கொண்டு செல்வார் என்று எனக்கு தெரியும். Hallelujah. ஹalleluya. Touch your neighbor and tell them family may be not in a right condition. நம்முடைய குடும்பங்கள் ஒருவேளை நல்ல நிலையில் இல்லாமல் It இருக்கலாம். may be puncture right now. ஒருவேளை அது பஞ்சர் ஆனது போல இருக்கலாம். And the brake is not working. ஒருவேளை பிரேக் சரி செயல்படாமல் இருக்கலாம். Your family is going uncontrollably. நம்முடைய குடும்ப வாழ்க்கை கட்டுப்பாடு இல்லாமல் Oh, போயிட்டு ups and downs, and you are waiting when this bus is going to fall. எப்பொழுது இந்த வீடு விழுந்து போகுமா என்று நாம யோசிக்கலாம். But I'm telling you today, இந்த நாள்ல நான் சொல்லுகிறேன், the bus condition may not be good. நம்முடைய பஸ்ஸின் நிலை ஒருவேளை Your சரியாமல் இருக்கலாம். circumstances may not be good. நம்முடைய சூழ்நிலை ஒருவேளை Your நல்லா family இல்லாமல் இருக்கலாம். situations may not be good. நம்முடைய குடும்பம் நல்ல நிலையில் But இல்லாமல் the இருக்கலாம். driver name is Jesus Christ. ஆனால் நம்முடைய இயக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. The driver is Jesus Christ. He will lead you in a right way. நம்முடைய குடும்ப தலைவர் இயேசு கிறிஸ்து. He அவர் will சரியான take you to the right வழியில் destination. சரியான இடத்திற்கு கொண்டு You will செல்வார். go to the right destination. சரியான இலக்கிற்கு கொண்டு You will செல்வார். come down at the right destination. நீங்கள் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே கொண்டு Do சரியாக not give நிறுத்துவார். up. நீங்கள் விட்டு கொடுக்க Do வேண்டாம். not quit. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். Do not define your future because of the condition right now that you are in. நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலையை பார்த்து உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம். Whatever God has started in your life, He is faithful to bring it to completion. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடங்கினதை கிறிஸ்து நிறைவேற்றி முடிப்பார். Jesus, He was walking on the water. இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து கொண்டிருந்தார். All the 12 disciples, they saw Jesus Christ walking on the water. Never ever before in the history, never a man walked on the water. இதுவரைக்கும் வரலாற்றிலே எப்பொழுதும் நடந்திராத ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறதை அவருடைய சீஷர்கள் பார்த்து First கொண்டிருக்கிறார்கள். time all the 12 disciples, they saw Jesus. He was walking like he was walking on the solid concrete ground. ஒரு சாதாரண ஒரு தரையிலே நடக்கிறது போல இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து கொண்டிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் பார்க்கிறார்கள். And Peter, he asked God, if it is you, allow me to come out and walk same like you. பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே இது நீர்தானோ, அப்படியானால் நானும் நடக்க விரும்புகிறேன் என்கிறார். And Jesus said, come out. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வெளியே வா. Do not stay there, நீ அங்கே இருக்க வேண்டாம், but come out. வெளியே வா. You may be so confused, but come out. நீ ஒருவேளை குழம்பி இருக்கலாம், ஆனால் வெளியே வா. First time in the history, Peter, he was coming out of the boat. முதல் முறையாக அந்த வரலாற்றிலே இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்களிலே பேதுரு படகிலிருந்து வெளியே வருகிறார். This is not just a story, this is a true incident that had happened in the time of Bible. இது ஏதோ கதை அல்ல, உண்மையாய் நடந்த சம்பவம். Peter, he stepped out and he was also walking on the water. பேதுருவும் படகிலிருந்து வெளியே வந்து கடல் மேல் நடக்க ஆரம்பிக்கிறார். He couldn't able to walk fully because he was too distracted by the noises that was around him. அவரால் முழுமையாய் தைரியமாய் நடக்க முடியவில்லை. ஏனென்றால் சுற்றிலும் இருக்கிற இரைச்சல்கள், சத்தங்கள் அவரை குழப்புகிறது. All of his 11 friends, they were telling, hey, you cannot make it. அவருடைய மிச்ச 11 சீடர்கள் என்ன சொல்கிறார்கள்? உன்னால முடியாது பேதுரு You are என்கிறார்கள். just a fisherman, stay here. நீ வெறும் மீனவன் தான், இங்கேயே இரு என்கிறார்கள். You cannot finish this. உன்னால இதை முடிக்க You முடியாது. may die at any time. நீ ஒருவேளை எப்பொழுதும் மரித்து போகலாம். You will lose your strength at any time. உன்னுடைய பலனை இழந்து போகலாம். You will lose your hope at any time. உன்னுடைய நம்பிக்கை இழந்து Just போகலாம். stay inside the boat. நீ படகுக்குள்ளவே இரு என்கிறார்கள். But Peter, he fixed his eyes on Jesus. ஆனால் பேதுரு தன்னுடைய கண்ணை இயேசுவின் மேல் நோக்கமாய் People வைத்திருந்தார். of God, walking on the concrete floor is normal, it's natural. நாம் தரையிலே நடப்பது எளிது, அது But சாதாரணமானது. walking on the water, it is a supernatural. கடல் மேல் நடப்பது அது அற்புதமானது. And Peter, he was walking exactly like Jesus Christ walking on the water. பேதுரு இயேசு எப்படி நடந்தாரோ அப்படியே அவரும் நடந்து கொண்டிருந்தார். And now Peter, he began to sink. பேதுரு திடீரென்று மூழ்கிற நிலைமைக்கு போகிறார். Because he was too distracted by the things that was around him. அவரை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளினாலே அவர் He கவனம் was distracted by all the laughing and mocking of his friends, 11 friends in the boat. அவருடைய நண்பர்கள் பேசுகிற சத்தம் அவரை சோர்வடைய He செய்தது. was so distracted by all the winds that was coming against him. அவருக்கு எதிராய் வருகிற அந்த காற்று புயலினாலே சோர்ந்து He போகிறார். couldn't able to complete his race. அவருடைய ஓட்டத்தை சரியாய் முடிக்க He முடியவில்லை. couldn't able to complete his walk. அவருடைய நடையை சரியாய் முடிக்க He began to முடியவில்லை. drown in the water.
water, திடீரென்று மூழ்க ஆரம்பிக்கிறார். midst of all those noises, அந்த சத்த இரைச்சலுக்கு இடையிலே, midst of all those storms, அந்த புயல்களுக்கு there மத்தியிலே was a hand that stretched out towards Peter திடீரென்று ஒரு கரம் இந்த பேதுருவை நோக்கி and நீட்டப்பட்டது. lifted him up. அவரை தூக்கி And நிறுத்துகிறது. now Jesus was carrying Peter and walking along with Peter. இயேசு இப்பொழுது பேதுருவோடு இணைந்து நடக்கிறார். Touch your neighbor and tell them, God will make you to finish the race. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய ஓட்டத்தை முடிக்க இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். He will never allow you to drown. அவர் நிச்சயமாய் நீங்கள் சோர்ந்து போக விட மாட்டார். Your friends may mock at you. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் ஏளனம் Your செய்யலாம். families may look down at you. உங்களுடைய குடும்பங்கள் உங்களை கீழ்வாய் But பார்க்கலாம். there is a hand that will stretch towards you and lift you up at the right time. உங்களை நோக்கி ஒரு கரம் வருகிறது, அது உங்களை நிச்சயமாய் உயர்த்தும். That's why Peter, he said, humble yourself under the mighty hand of God. At right time he will lift you up. அதனால் தான் பேதுரு சொல்கிறார், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். Hallelujah. Touch your neighbor and tell them there is a hand of God upon your life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் மேல் தேவனுடைய கரம் There is இருக்கிறது. a right hand of God upon your life. அவருடைய வலது கரம் உங்கள் மேல் Do இருக்கிறது. not fear, do not be trembled, do not be dismayed. He will uphold you with his righteous right hand. எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவருடைய வலது கரம் உங்களை நடத்தும். Hallelujah. ஹல்லேலூயா. What God has started in your life, he is faithful to bring it to completion. உங்களுடைய வாழ்க்கையிலே துவங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். People of God, fix your eyes upon Jesus. இயேசுவின் மேல் கண்ணோக்கமாய் இருங்கள். Who is the author and the finisher of our faith? அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். He is not just an author. அவர் வெறும் துவங்குகிறவர் மாத்திரமல்ல, He will not just start and leave you alone. ஒரு விஷயத்தை துவங்கி விட்டு அதை விட்டு விடுகிறவர் அல்ல, But he will carry you through in every circumstances. எல்லா சூழ்நிலையிலும் அவர் தொடர்ந்து நடத்தி You will see the God's hand that is completely having a control upon your life. தேவனுடைய கரம் உங்கள் வாழ்க்கையின் மேல் முழுமையாய் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Hallelujah. God's hand will deliver you from the hand of Pharaoh. தேவனுடைய கரம் பார்வோனுடைய கரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும். And God's hand will fulfill whatever that he has started in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் திட்டமிட்டதை நிச்சயமாய் நிறைவேற்றி How முடிப்பார். many people have received the promised word from God? எத்தனை பேர் இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள்? I promise you for sure the word of God shall come to pass in your life. நான் சொல்லுகிறேன், நிச்சயமாய் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். And that word you will not just hear the word, but you will see God's hand is fulfilling that word of God. நீங்கள் வெறும் வார்த்தையை மாத்திரம் கேட்க போகிறதில்லை, அந்த கரம் கிரியை செய்கிறது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். Let's all put our hands for the Lord Jesus Christ. உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. God's hand is upon my life. தேவனுடைய கரம் நம் God's hand is upon your children. நம்முடைய குழந்தைகள் மேல் God's இருக்கிறது. hand is upon your business. அவருடைய கரம் நம்முடைய God's வேலைகள் மேல் hand is இருக்கிறது. upon your future. அவருடைய கரம் நம்முடைய எதிர்காலத்தின் மேல் இருக்கிறது. This hand will never ever leave you. அந்த கரம் ஒரு நாளும் உங்களை கைவிடாது. Let us all stand to our feet quickly. நாம் எல்லோரும் எழுந்து நின்று Hallelujah. Hallelujah. God's hand is upon me. அவருடைய கரம் நம்ம மேல் இருக்கிறது. God's hand is molding me. அவருடைய கரம் நம்மை வணைக்கிறது. As a potter has a clay in his hand, I am in potter's hand. எப்படி நாம குயவன் கையிலே இருக்கிற களிமண் போல நாம் இருக்கிறோம். I know God is shaping me. தேவன் நம்மை வணைத்துக் கொண்டிருக்கிறார். God is refining me. நம்மை அவர் சீர்படுத்திக் கொண்டிருக்கிறார். And God is taking me through the waters, through the valleys. அவர் நம்மை கடலின் மேல் நடத்தி கொண்டிருக்கிறார். I'm not alone in this journey. இந்த காலத்தில் மாத்திரமல்ல, There is a hand that is leading me. அந்த கரம் எப்பொழுதும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து துதிகளை செலுத்தி லபாட்டா நராகாதா நம்ம கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி இதுவரைக்கும் பார்க்காத கரத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க விருப்பப்படுகிறேன். இதுவரைக்கும் வார்த்தையை மாத்திரம் நான் கேட்டுட்டு இருந்தேன். உங்களுடைய கரத்தை இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லைன்னு சொன்னா கர்த்தர் இன்னைக்கு ஒரு கரத்தை உங்க மேல நீட்டுகிறார். ஒரு கரத்தை உங்களுடைய கரம் பிடிக்கிறது. ஒரு கரம் உங்க மேல வருகிறது. லீமாலா ரந்தேனி காடா லரபா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில நிரம்பி உங்களுடைய கரம் எனக்கு வேணும். உங்களுடைய கரம் என்ன வணையணும். உங்களுடைய கரம் என்ன உருவாக்கணும். உங்களுடைய கரம் என்ன கொண்டு செல்லணும். புதிய வருஷத்துல உங்களுடைய கரம் இல்லாட்டி நான் வெறுமையா தான் இருப்பேன். உங்களுடைய கரம் வேணும். லம்மல கதாலா ராடியான்சனமா பார்வோனின் கரத்தை உங்களுடைய தலையிலிருந்து கர்த்தர் எடுத்து அவருடைய கரத்தை உங்க தலை மீது வைக்கிறார். இனி பார்வோனுடைய கரத்தை உங்களுடைய கண்கள் ஒரு நாளும் பார்ப்பதில்லை. இனி அடிமையின் கரத்தை உங்களுடைய கரங்கள் ஒரு நாளும் பார்ப்பதில்லை. இனி ஒரு கரம் உங்களை நோக்கி வருகிறது. அது உருவாக்குகிற கரம், அது புதிய தேசத்துக்கு நடத்துகிற கரம், அது கானானுக்கு நடத்துகிற கரம், அது உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற கரம், உங்களை ஆசீர்வதிக்கிற கரம், உங்களை அதிசயமாய் நடத்துகிற கரம், உங்களை அற்புதமாய் வணங்குகிற கரம். ஒரு கரம் என் மேல இருப்பதற்காக நன்றி.
நவம்பர் 24 வரைக்கும் நடத்தின கரம் இந்த வருஷத்தின் எல்லை வரைக்கும், முடிவு வரைக்கும் உடைய கரம் நடத்தும் நடத்தும் நடத்தும். உடைய கரத்தினால் அதிசயம் வேணும். உடைய கரம் சுகமளிக்கிற கரம், உடைய கரம் அற்புதம் செய்கிற கரம், உடைய கரம் என்ன உயர்த்துகிற கரம். உயர்த்துங்க உயர்த்துங்க. மனிதர்களுடைய கரம் என்ன இழுக்குது, ஆனால் தேவனுடைய கரம் என்னை தூக்கி உயர்த்துது, தூக்கி உயர்த்துகிற கரம். ராபா ஷட்டோலோ ரகாதியாந்தனமா லிபாராகோ தியாந்தனமோ ஷடலாரியாந்தனமா. பேதுரு கிட்ட ஒரு கரம் வந்தது. பேதுரு நினைத்தா என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், பேசாட்டி போட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாமே, பேசாட்டி அந்த 11 பேர் போல நான் அப்படியே இருந்திருக்கலாமே. எதுக்கு என்ன மேல எப்படி நடந்துட்டு, எதுக்கு சபைக்கு போயிட்டு இப்ப பாரு விழுகிறது போல கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், விழுகிறது போல தெரியலாம், ஒரு கரம் உன்னை நோக்கி வருகிறது, ஒரு கரம் உன்னை நோக்கி வருகிறது. அது தூக்குகிற கரம், 3000 பேரை கொடுக்கிற கரம், 5000 பேரை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கரம், நிழலை தொட்டு ஆசீர்வதிக்கிற கரம். ரிபா ஷடலரபாதியாந்தலே பாகாதரியாந்தலே பி ஷடலோரியாந்தனமா. என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்து மேல நான் வைக்கிறேன். எனக்கு இருக்கிற 2 மீனை நான் என் கரத்துல வைக்கல சுவாமி. எனக்கு இருக்கிற 2 மீனை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன். எனக்கு இருக்கிற 5 அப்பத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். கர்த்தர் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் உதவி செய்வார். யாருடைய கரத்துல நீ இருக்கிற அதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கை. லீபாலா காட்டே ஹட்டனா மதனா லிகதல ரெபியோ ஷடல ரஹந்தனமா. கர்த்தர் இன்னைக்கு உன்னை வணங்குகிறார், அவருடைய கரத்துல எடுக்கிறார். இனி உலகத்தாருடைய கரத்துல இல்ல, இனி நீ பாசுடைய கரத்துல இல்ல, நீ என் கரத்துல இருக்கிற. உன்னை நான் வணைய போகிறேன். எல்லா ஷடலரகாது வாதவும் கூடாரத்தை அணுகாது. காரணம் என் கரம் இருக்குது உன் வீட்டுக்குள்ள. ஒரு பராடியாந்த பொல்லாப்பு உன்னை நேரிடாது. என் கரம் என் கரம் என் கரம் என் கரம் என் கரம் மகளே உன்னை நடத்தும். என் கரம் என் கரம், அது பலனுள்ள கரம், அது உன்னை பலப்படுத்துகிற கரம், அது உன்னை உயர்த்துகிற கரம். Thank you Holy Spirit. Hallelujah. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றுவீர். 2 கரங்களை உயர்த்தி, வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவீர். கர்த்தர் நிறைவேற்றி விட்டார். நம்பிக்கையை உடையவர்கள் நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you that you have fulfilled it, Father. Thank you, Lord. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு
9444343568 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.